இறுதிப் போரில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட தமிழின படுகொலையை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு இன்று மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கலந்து கொண்டு இறுதிப் போரில் உயிர் நீத்த தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்றைய 16வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் முற்பகல் 10:15 மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. 10:29 மணிக்கு மணி ஒலி எழுப்பப்பட்டு 10:30 மணிக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:31க்கு உறவு ஒருவர் பொதுச்சுடர் ஏற்றி வைக்க, முள்ளிவாய்க்கால் கீதங்கள் இசைக்க, சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதறியள கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நனைந்தது. முள்ளிவாய்க்கால் பிரகடனம் 2025 பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகள் தமிழின அழிப்பு வரலாற்று செயல்முறையோடு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில், அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி பூண முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்க வைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசியல் அழகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடுத்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009க்கு பிறகு இராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009ற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது
ஏக துருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் வெறுமனே ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏக துருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009 இரும்பு கரம் கொண்டு மௌனிக்கச் செய்தது. தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப் பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அறக்கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது. தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டே ஆக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்வர அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சி அமைத்த அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறங்கல்லடி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் மொழிவக்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல, உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதி தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவவிடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோய்ந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின் எழுச்சியின் அடையாளம்.
தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு வித தேர்வும் எமக்கு முன் வைக்கப்படவில்லை. ரத்தம் தோய்ந்த இந்த மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் உம்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். 1. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும், தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்தவியலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, 2025.
மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், மனித பேரவலம் என்பன இந்த நூற்றாண்டின் வரலாற்றின் பதிவேட்டில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த தமிழின படுகொலையையே முதலிடத்தில் பதிவு ஈழத் தமிழினத்தின் இனப்படுகொலையின் குறியீடு. பாலையும் நெய்தலும் கலந்த அந்த வறண்ட மண்ணே தமிழர்களின் விடுதலை தாகத்திற்கு தக்க சான்று. அந்த மண்ணில் ஊனுமின்றி உறக்கமுமின்றி தமிழ் மக்கள் பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாக இறுதி வரை போராடினார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள், கை குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், முதியோர், அங்கவீனர்கள், நோயாளிகள் என எந்த வேறுபாடும் இன்றி படுகொலை செய்யப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் இலங்கை தீவில் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமம். ஆனால் இன்று உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களாலும் அன்றாடம் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொல்லாகவும் உலகளாவிய அரசியல் மனித உரிமை ஆர்வலர்களால் பெரிதும் பேசப்படுகின்ற ஓர் இடமாகவும் அமைந்துவிட்டது. இந்த கிராமம் கிழக்கு புறத்தில் இந்துமா கடலையும் மேற்கு புறத்தில் ஒடுங்கிய நந்திக்கடல் நீரேரியையும் தெற்கே வட்டுவாகல் ஆற்று களிமுகத்தையும் வடக்கே வலைஞர் மட கிராமத்தையும் எல்லைகளாக கொண்ட ஒரு மணற்பாங்கான சமதரை பிரதேசம். பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கிளர்ச்சியில் ஈடுபட்ட பண்டார வன்னியனை இறுதியாக கண்ட இடமும் இந்த முள்ளிவாய்க்காலே என வரலாறு பதிவு செய்திருக்கிறது. முள்ளிவாய்க்காலுடன் பண்டார வன்னியன் மௌனமாகிவிட்டார். இந்த சரித்திர நிகழ்வின் பின் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் கழித்து தமிழர்களுக்கு தலைமை தாங்கிய இன்னுமொரு தலைமையின் இறுதியிடமாகவும் முள்ளிவாய்க்கால் அமைந்துவிட்டது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் 1,40,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என 2014 ஜனவரி 8ஆம் தேதி அமெரிக்க ராஜாங்க திணைக்கள விசேட போர்க்குற்ற நிபுணர் ஸ்டீபன் ராவுக்கு யாழ்ப்பாண ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அடிகளும் மறைந்த மன்னார் ஆயர் ராசப்பு யோசப் அடிகளும் ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தனர். இவ்வாறு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டதையும் ஒல்லிவாய்க்கால் பகுதி முழுவதும் அனாதரவாக குவியல் குவியலாக கொல்லப்பட்டு கிடந்த மனித பிணங்களை பார்த்து சர்வதேச தொண்டு நிறுவன அதிகாரியொருவர் முள்ளிவாய்க்கால் உலகின் மிக நீண்ட இடுகாடு என குறிப்பிட்டார். அவ்வாறே இன்னும் ஒரு அதிகாரி குறுகிய முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்புக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நெரிசலின் விளைவாக ஏற்பட்ட மனித பேரவலத்தை பார்த்து முள்ளிவாய்க்கால் கடற்கரையை உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்றார். அந்தளவுக்கு உலகம் கண்டிராத மிக பெரும் மனித பேரவலத்தை முள்ளிவாய்க்கால் 2009 சந்தித்தது. முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் உலக அங்கீகாரத்தை பெற்ற பிரித்தானிய ஊடகமான சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனம் உருவாக்கிய தொடர் ஆவணப்படத்தில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களின் மனித பேரவலத்தை காட்சிப்படுத்தும் ஒளி காணொளி காட்சியை காண்பிக்கும் அந்த ஆவணப்படத்திற்கு கொலைக்களம் என பெயரிட்டதிலிருந்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த படுகொலையின் கோரத்தை உலகுக்கு வெளிக்காட்டியிருந்தது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜேர்மன் மண்ணில் மட்டும் 1,40,000 தொடக்கம் 1,60,000 வரையான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று யூத டயரி கூறுகிறது. முள்ளிவாய்க்கால் படுகொலையும் யூத இனப்படுகொலைக்கு ஒப்பானது. முள்ளிவாய்க்காலில் 1,40,000 பேர் வரை கொல்லப்பட்டார்கள் என்ற புள்ளி விவரம் பெரும் அதிர்ச்சியை தருகிறது. முதலாவது அணுகுண்டு வீச்சில் ஜப்பானில் கொல்லப்பட்ட மக்கள் 1,40,000 என புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. அதற்கு ஒத்த தொகையினர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள் என்பது வேதனை தரும் விடயமாகும். ஹிட்லரின் ஓஸ்விக் படுகொலை முகாமிற்கு ஒப்பானதாகவே முள்ளிவாய்க்கால் மண் அன்று காட்சி அளித்தது. தமிழீழ விடுதலைக்கான ஆயுத போராட்டம் ஈழத் தமிழினத்தை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. எங்கு அந்த மக்கள் நிறுத்தப்பட்டார்களோ அங்கிருந்துதான் அடுத்த கட்ட போராட்ட பயணத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். ஆயுத போராட்டம் எதனை அந்த மக்களிடம் இறுதியாக தந்திருக்கிறதோ அதனை வைத்துக் கொண்டுதான் அடுத்த கட்ட வரலாற்று பயணத்தை அவர்களால் தொடர முடியும். 2009 மே 17 முள்ளிவாய்க்கால் மண்ணில் தம் உறவுகளின் பிணக்குவியலின் மீது ஏறி கடந்த
கடந்து அந்த மண்ணை விட்டு வெளியேறிய தமிழீழ மக்கள் ஞானம் பெற்றனர். இனப்படுகொலைக்கு இலங்கை ராணுவம் பயன்படுத்திய கிளஸ்டர் குண்டுகள் பெருமளவு அப்பாவி மக்களை கொன்றொழித்தது. யுத்தம் முகமாலை பகுதியில் ஆரம்பித்த போது கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டன. பின்னர் ராணுவம் சுதந்திரபுரம் வந்ததும் மிக தீவிரமாக கிளஸ்டர் குண்டுகள் மக்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் பாய்ந்தன. இதற்கான ஆதாரங்கள் யுத்தம் முடிவடைந்து 2011 ஆண்டின் பின் கண்ணிவடி அகற்றும் ஹலோரஸ்ட் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. குறிப்பாக பச்சிலைப்பள்ளி, சுட்டிக்குளம் சாலை, சுதந்திரபுரம், புதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம், மாத்தளன், முள்ளிவாய்க்கால், நந்தி கடற்கரை போன்ற இடங்களில் ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்கிளஸ்டர் குண்டுகள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக உள்நாட்டு யுத்தத்தில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. 2008 ஆண்டில் 118 நாடுகள் தடை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. ஆனால் இலங்கை அதில் ஒப்பமிடவில்லை. ஆகவே சர்வதேச சட்டங்களை மீறியமை மிக பிரதானமான போர்க்குற்றமாகும். இறுதிப் போரில் கிளஸ்டர் குண்டுகள் மிக் விமானங்கள் மூலமாக பெருமளவில் வீசப்பட்டன. அத்துடன் FA-1 விமானங்களும் தாக்குதல் நடத்தின. போர் தவிர்ப்பு வலயத்தில் இக்குண்டு தாக்குதல் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். ஆனந்தபுரம் சண்டையில் 600க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டமையும் கிளஸ்டர் குண்டுகள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டமையால் தான் உடல்கள் சிதைந்தும் கருகியும் காணப்பட்டன. யுத்தம் முடிவடைந்த பின் பெருமளவு தடயங்களை அப்போதைய மஹிந்த அரசாங்கம் அளித்துவிட்டது. ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் யுத்தம் நடந்த பகுதியை பார்வையிட செல்லும் முன் அந்த வேலைகள் இடம்பெற்றுள்ளன. உண்மையில் இங்கு பயன்படுத்தப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் ரஷ்யா நாட்டு தயாரிப்பு என உறுதி செய்யப்பட்டுள்ளது. யுத்தத்தில் காயமடைந்த பலரது காயங்களுக்குள் இக்குண்டின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசு தமிழ் மக்களை வரலாறு முழுவதும் படுகொலை செய்திருக்கிறது. இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் கூட தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இதன் உச்சகட்டமாக முள்ளிவாய்க்காலில் ஈழத்தமிழ் மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையின் தாக்கத்திலிருந்து ஈழம் விடுபட முடியாமல் தவிக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் போரால் கொல்லப்பட்டவர்களும் பொருளாதாரத்தை இழந்தவர்களுமாக ஈழம் காணப்படுகின்றது. ஒரு இனப்படுகொலை இப்படித்தான் அந்த நிலத்தை முற்றிலுமாக அழித்து கலைத்து போடுகிறது. காலத்தை கடத்துவதன் மூலமும் சர்வதேச ரீதியாக காய்களை நகர்த்துவதன் மூலமும் இனப்படுகொலை குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. ஒரு இனப்படுகொலையின் தாக்கம் ஒரு சில வருடங்களில் நீங்கும் விடயமல்ல. ஒரு படுகொலையை புரிந்துவிட்டு அதற்கு பொறுப்பு கூறவும் அதற்கான நீதியை வழங்குவதிலிருந்தும் எவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை விடயத்தில் இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும். நீதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை 1000 வருடங்களை கடந்தாலும் நீங்கி விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
தெரிந்தும், வைத்தியசாலைகள் என்று தெரிந்தும், பாடசாலைகள் என்று தெரிந்தும், அறிவிக்கப்பட்ட யுத்த தவிர்ப்பு பிரதேசங்கள் என்று தெரிந்தும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் இன்று மே 18 தமிழ் இனத்தை அழித்த நாளாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. குண்டுகளாக பொழிந்தும் பலரையும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலங்கை அரசாங்கத்தினுடைய இனவாதிகள் சேர்ந்து கட்டமிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறையை எங்களுடைய தமிழினத்தின் மேல் பாய்ச்சப்பட்ட நாளாக இன்றைய தினம் நினைவுபடுத்தப்படுகின்றது. இந்த நினைவு நாளுக்கு நிச்சயம் மே 18க்கு எவராவது பதில் சொல்லத்தான் வேண்டும். பல நாடுகள் சேர்ந்து எம் இனத்தை அழித்ததாக சொல்லுகின்றார்கள். அந்த பல நாடுகளும் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக தமிழினத்துக்கு இந்த ஒரு நாள் விடிவு கிடைக்கும். அந்த விடிவு கிடைக்கும் போது இந்த ஏற்கனவே எங்களுக்கு அட்டூழியங்கள் புரிந்த நாடுகள் சிதறி சின்ன பின்னமாக போற ஒரு நிலை வரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய மக்களின் ஆத்மா சாந்தி அடையவும் நாங்கள் அதை அனுஷ்டிக்கவும் ஒவ்வொரு வருடமும் நிறைய மக்கள் வந்து இதை கூடி அனுஷ்டிக்கிறார்கள் என்றால் இந்த மக்களுடைய வேதனைகளை அடி ஆழத்திலிருந்து வரும் வேதனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த மே 18 நாளுக்கு உரிய தீர்வை அரசாங்கம், இலங்கை அரசாங்கமும் சரி, சர்வதேச நாடுகளும் சரி வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வோம்.
21ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய மனித படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், மனித பேரவலம் என்பன இந்த நூற்றாண்டின் வரலாற்றின் பதிவேட்டில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த தமிழின படுகொலையையே முதலிடத்தில் பதிவு செய்கிறது. முள்ளிவாய்க்கால் என்பது ஈழத் தமிழினத்தின் இனப்படுகொலையின் குறியீடு. பாலையும் நெய்தலும் கலந்த அந்த வறண்ட மண்ணே தமிழர்களின் விடுதலை தாகத்திற்கு தக்க சான்று. அந்த மண்ணில் ஊனுமின்றி உறக்கமுமின்றி தமிழ் மக்கள் பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாக இறுதி வரை போராடினார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள், கை குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், முதியோர், அங்கவீனர்கள், நோயாளிகள் என எந்த வேறுபாடும் இன்றி படுகொலை செய்யப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் இலங்கை தீவில் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமம். ஆனால் இன்று உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களாலும் அன்றாடம் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொல்லாகவும் உலகளாவிய அரசியல் மனித உரிமை ஆர்வலர்களால் பெரிதும் பேசப்படுகின்ற ஓர் இடமாகவும் அமைந்துவிட்டது. இந்த கிராமம் கிழக்கு புறத்தில் இந்துமா கடலையும், மேற்கு புறத்தில் ஒடுங்கிய நந்திக்கடல் நீரேரியையும், தெற்கே வட்டுவாகல் ஆற்று களிமுகத்தையும், வடக்கே வலைஞர் மட கிராமத்தையும் எல்லைகளாக கொண்ட ஒரு மணற்பாங்கான சமதரை பிரதேசம். பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கிளர்ச்சியில் ஈடுபட்ட பண்டார வன்னியனை இறுதியாக கண்ட இடமும் இந்த முள்ளிவாய்க்காலே என வரலாறு பதிவு செய்திருக்கிறது. முள்ளிவாய்க்காலுடன் பண்டார வன்னியன் மௌனமாகிவிட்டார். இந்த சரித்திர நிகழ்வின் பின் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் கழித்து தமிழர்களுக்கு தலைமை தாங்கிய இன்னுமொரு தலைமையின் இறுதியிடமாகவும் முள்ளிவாய்க்கால் அமைந்துவிட்டது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் 1,40,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என 2014 ஜனவரி 8ஆம் தேதி அமெரிக்க ராஜாங்க திணைக்கள விசேட போர்க்குற்ற நிபுணர் ஸ்டீபன் ராவுக்கு யாழ்ப்பாண ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அடிகளும் மறைந்த மன்னார் ஆயர் ராசப்பு யோசப் அடிகளும் ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தனர். இவ்வாறு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டதையும், முள்ளிவாய்க்கால் பகுதி முழுவதும் அனாதரவாக குவியலாக கொல்லப்பட்டு கிடந்த மனித பிணங்களை பார்த்து சர்வதேச தொண்டு நிறுவன அதிகாரியொருவர் முள்ளிவாய்க்கால் உலகின் மிக நீண்ட இடுகாடு என குறிப்பிட்டார். அவ்வாறே இன்னும் ஒரு அதிகாரி குறுகிய முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்புக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நெரிசலின் விளைவாக ஏற்பட்ட மனித பேரவலத்தை பார்த்து முள்ளிவாய்க்கால் கடற்கரையை உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்றார். அந்தளவுக்கு உலகம் கண்டிராத மிக பெரும் மனித பேரவலத்தை முள்ளிவாய்க்கால் 2009இல் சந்தித்தது. முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் உலக அங்கீகாரத்தை பெற்ற பிரித்தானிய ஊடகமான சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனம் உருவாக்கிய தொடர் ஆவணப்படத்தில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களின் மனித பேரவலத்தை காட்சிப்படுத்தும் ஒளி காணொளி காட்சியை காண்பிக்கும் அந்த ஆவணப்படத்திற்கு கொலைக்களம் என பெயரிட்டதிலிருந்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த படுகொலையின் கோரத்தை உலகுக்கு வெளிக்காட்டியிருந்தது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜேர்மன் மண்ணில் மட்டும் 1,40,000 தொடக்கம் 1,60,000 வரையான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று யூத டயரி கூறுகிறது. முள்ளிவாய்க்கால் படுகொலையும் யூத இனப்படுகொலைக்கு ஒப்பானது. முள்ளிவாய்க்காலில் 1,40,000 பேர் வரை கொல்லப்பட்டார்கள் என்ற புள்ளி விவரம் பெரும் அதிர்ச்சியை தருகிறது. முதலாவது அணுகுண்டு வீச்சில் ஜப்பானில் கொல்லப்பட்ட மக்கள் 1,40,000 என புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. அதற்கு ஒத்த தொகையினர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள் என்பது வேதனை தரும் விடயமாகும். ஹிட்லரின் ஓஸ்விக் படுகொலை முகாமிற்கு ஒப்பானதாகவே முள்ளிவாய்க்கால் மண் அன்று காட்சி அளித்தது. தமிழீழ விடுதலைக்கான ஆயுத போராட்டம் ஈழத் தமிழினத்தை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. எங்கு அந்த மக்கள் நிறுத்தப்பட்டார்களோ அங்கிருந்துதான் அடுத்த கட்ட போராட்ட பயணத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். ஆயுத போராட்டம் எதனை அந்த மக்களிடம் இறுதியாக தந்திருக்கிறதோ அதனை வைத்துக் கொண்டுதான் அடுத்த கட்ட வரலாற்று பயணத்தை அவர்களால் தொடர முடியும். 2009 மே 17 முள்ளிவாய்க்கால் மண்ணில் தம் உறவுகளின் பிணக்குவியலின் மீது ஏறி கடந்து அந்த மண்ணை விட்டு வெளியேறிய தமிழீழ மக்கள் ஞானம் பெற்றனர். இனப்படுகொலைக்கு இலங்கை ராணுவம் பயன்படுத்திய கிளஸ்டர் குண்டுகள் பெருமளவு அப்பாவி மக்களை கொன்றொழித்தது. யுத்தம்
முகமாலை பகுதியில் ஆரம்பித்த போது கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டன. பின்னர் ராணுவம் சுதந்திரபுரம் வந்ததும் மிக தீவிரமாக கிளஸ்டர் குண்டுகள் மக்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் பாய்ந்தன. இதற்கான ஆதாரங்கள் யுத்தம் முடிவடைந்து 2011ஆம் ஆண்டின் பின் கண்ணிவடி அகற்றும் ஹலோரஸ்ட் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. குறிப்பாக பச்சிலைப்பள்ளி, சுட்டிக்குளம் சாலை, சுதந்திரபுரம், புதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம், மாத்தளன், முள்ளிவாய்க்கால், நந்தி கடற்கரை போன்ற இடங்களில் ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்கிளஸ்டர் குண்டுகள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக உள்நாட்டு யுத்தத்தில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டில் 118 நாடுகள் தடை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. ஆனால் இலங்கை அதில் ஒப்பமிடவில்லை. ஆகவே சர்வதேச சட்டங்களை மீறியமை மிக பிரதானமான போர்க்குற்றமாகும். இறுதிப் போரில் கிளஸ்டர் குண்டுகள் மிக் விமானங்கள் மூலமாக பெருமளவில் வீசப்பட்டன. அத்துடன் FA-1 விமானங்களும் தாக்குதல் நடத்தின. போர் தவிர்ப்பு வலயத்தில் இக்குண்டு தாக்குதல் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். ஆனந்தபுரம் சண்டையில் 600க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டமையும் கிளஸ்டர் குண்டுகள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டமையால் தான் உடல்கள் சிதைந்தும் கருகியும் காணப்பட்டன. யுத்தம் முடிவடைந்த பின் பெருமளவு தடயங்களை அப்போதைய மஹிந்த அரசாங்கம் அளித்துவிட்டது. ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் யுத்தம் நடந்த பகுதியை பார்வையிட செல்லும் முன் அந்த வேலைகள் இடம்பெற்றுள்ளன. உண்மையில் இங்கு பயன்படுத்தப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் ரஷ்யா நாட்டு தயாரிப்பு என உறுதி செய்யப்பட்டுள்ளது. யுத்தத்தில் காயமடைந்த பலரது காயங்களுக்குள் இக்குண்டின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசு தமிழ் மக்களை வரலாறு முழுவதும் படுகொலை செய்திருக்கிறது. இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் கூட தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இதன் உச்சகட்டமாக முள்ளிவாய்க்காலில் ஈழத்தமிழ் மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையின் தாக்கத்திலிருந்து ஈழம் விடுபட முடியாமல் தவிக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் போரால் கொல்லப்பட்டவர்களும் பொருளாதாரத்தை இழந்தவர்களுமாக ஈழம் காணப்படுகின்றது. ஒரு இனப்படுகொலை இப்படித்தான் அந்த நிலத்தை முற்றிலுமாக அழித்து கலைத்து போடுகிறது. காலத்தை கடத்துவதன் மூலமும் சர்வதேச ரீதியாக காய்களை நகர்த்துவதன் மூலமும் இனப்படுகொலை குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. ஒரு இனப்படுகொலையின் தாக்கம் ஒரு சில வருடங்களில் நீங்கும் விடயமல்ல. ஒரு படுகொலையை புரிந்துவிட்டு அதற்கு பொறுப்பு கூறவும் அதற்கான நீதியை வழங்குவதிலிருந்தும் எவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை விடயத்தில் இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும். நீதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை 1000 வருடங்களை கடந்தாலும் நீங்கி விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள
கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை திருநாட்டிலே வடமாகாணத்திலே முள்ளிவாய்க்கால் என்கின்ற பகுதியிலே நடைபெற்ற பாரிய இனப்படுகொலையின் நிகழ்வு நாள் இந்நாளாக கொள்ளப்படுகின்றது. இந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கத்தினாலும் இலங்கை அரசாங்கத்தின் அரச படைகளினாலும் உலகில் உள்ள 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் துணை கொண்டு அவற்றின் இராணுவ படைகளினாலும் மேற்கொள்ளப்பட்ட பாரிய இனப்படுகொலை ஒன்று 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது. அந்த முள்ளிவாய்க்காலின் நினைவு நாளாக கடந்த ஒரு வாரமாக எமது மக்கள் இலங்கை திருநாட்டில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் எல்லாம் அந்த மக்கள் இறுதிக்கால கட்டத்திலே சாப்பாட்டுக்கு வசதியற்றி உணவுக்காக மிகுந்த கஷ்டத்திலே உப்பு கஞ்சிகளை குடித்து தனது பிள்ளைகளோடு துன்பப்பட்ட அந்த துன்பியல் சம்பவத்தை நினைவு கூறும் முகமாக உப்பு கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வுகளும் அதே வேளையில் பிரிந்த அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் சாந்தியை வழங்க வேண்டும், முத்தியை வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை நிகழ்வுகளும் அதே போன்று நினைவு கூறுகின்ற நினைவுகளும் அவர்களுக்கான சுடரேற்றி அவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளுமாக பல வகையான நிகழ்வுகள் வடக்கு கிழக்கிலே நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கோரளைப்பற்றி பிரதேச இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகளின் ஏற்பாட்டில் அதிலும் முக்கியமாக எங்களது இவ்வருடத்திலே என்றும் காண முடியாத அளவிலே பேத்தாளை கல்குடா வட்டாரத்திலே பாரிய வெற்றியை இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தி தந்த அந்த வெற்றியாளராகிய தம்பி பிறைசூடி அவர்களின் ஏற்பாட்டிலே இங்கு அந்த முள்ளிவாய்க்காலில் பிறந்த அந்த ஆத்மாக்களுக்கு நினைவு கூறும் நிகழ்வும் அவர்கள் இறுதிக்கட்டத்தில் பட்ட துன்பியலில் நினைவாக உப்புக்கஞ்சி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதிலே பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களது வேதனையை வெளிப்படுத்தி சென்றனர். ஆகவே இந்த இனப்படுகொலையானது எமது மண்ணில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்றும் கூட இன்று வரை அதற்கான நியாயமான தீர்வு இலங்கை நாட்டாலேயோ அல்லது சர்வதேசத்தாலேயோ வழங்கப்படாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் எமது மக்கள் அந்த துன்பியலில் இருந்து நீங்காத நிலையில் தொடர்ந்து அதனை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே இன்று மே 18 அவர்களின் துன்பியலை நினைவு கூறுகின்ற ஒரு முக்கிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவை இந்த வகையிலே நாங்களும் அந்த யுத்தத்திலே தங்கள் உயிர்களை பறிகொடுத்து உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்குமாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அந்த ஆத்மாக்கள் சிவசாயுட்சிய முத்தியை அடைய வேண்டும், இறைவனை சென்றடைய வேண்டும் அந்த ஆத்மாக்கள் என்று பிரார்த்திக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த ஆத்மாக்கள் அடைந்த துன்பியலுக்கான நீதி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அதற்காக எங்கள் குரல்களும் என்றும் ஓங்கி ஒலிக்கும். அதே வேளையில் இந்த நினைவு நிகழ்வுகளும் தொடர்ந்து மக்களால் நடாத்தப்படும். இந்த சர்வதேச சமூகம் இந்த இலங்கை திருநாட்டிலே இத்தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பியலை தயவு செய்து நினைவு கூர்ந்து அவர்கள் இதற்கான இந்த தமிழ் மக்களுக்கான நியாயமான நீதியான ஒரு அரசியல் தீர்வை பெற்று அவர்கள் பட்ட துன்பத்திற்கான ஒரு முடிவை வழங்குவதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும். இந்த நேரத்திலே நாங்கள் சர்வதேச சமூகத்திற்கு இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். நீங்களும் தான் இறுதிக்கால கட்டத்திலே இந்த அரசாங்கத்திற்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் நீங்கள் உதவி செய்துதான் இந்த இனப்படுகொலை இங்கு நடந்தேறியது. ஆகவே இதன் பின்பாவது இந்த மக்களுக்கு ஒரு நீதியை வழங்க வேண்டிய கடமை சர்வதேச சமூகத்துக்கு இருக்கின்றது. அந்த கடமையில் இருந்து நீங்கள் நீங்கக்கூடாது. ஆகவே இந்த துன்பியலை அனுபவித்த இலங்கை வடகிழக்கு பிராந்தியத்தின் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும். அதற்கான அழுத்தத்தை
இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், அதன் தொடரான நினைவு கஞ்சி வழங்கல் போன்ற சம்பவங்களில் பலரும் இன்று கலந்து கொள்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த காலத்திலே, முள்ளிவாய்க்கால் காலத்திலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து இவ்வாறான துன்பியலுக்கு உடந்தையாக இருந்தவர்களும் இப்போது கஞ்சி குடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு வந்திருக்கிறார்கள். வேதனையான சம்பவம் என்னவென்றால், துன்பியலுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு இப்போது கஞ்சி குடிக்கின்றார்கள். அதே போன்று அந்த துன்பியலை ஏற்படுத்திய மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடு இருந்துவிட்டு இப்போது கஞ்சி குடிக்கின்றார்கள். அந்த நிலைமை இப்போது காணப்படுகிறது. இது நகைச்சுவையாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த துன்பியலை அனுபவிச்ச சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் எங்கள் துன்பியலுக்கான நீதியை சர்வதேசத்திடம் கோரி நிற்கின்றோம். இந்த மே 18 அதை நினைவுபடுத்துகின்றோம். நன்றி.
நமது போராட்டத்தின் 3011வது நாள் வவுனியா மே 18, 2025. போரின் போதும் அதற்கு பின்னரும் இலங்கை இராணுவத்தால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எங்கள் குழந்தைகள் பற்றிய பதில்களை கோரி வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் A9 சாலையில் தமிழ் தாய்மார்கள் எங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை தொடங்கி இன்றுடன் 3011 நாட்கள் ஆகின்றன. இந்த நாள் மிகவும் வேதனையானது. ஏனெனில் இது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாகும். 2009 போரின் கொடூரமான முடிவை நினைவூட்டுகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல, தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது. முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது. முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது. அதே சிங்கள ஒடுக்குமுறை இன்றும் தொடர்கிறது. தமிழர் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறும் NPP கட்சி இப்போது 3 மாதங்களுக்குள் நில உரிமையை நிரூபிக்குமாறு எங்கள் மக்களை அச்சுறுத்துகிறது. இல்லையெனில் எங்கள் நிலங்கள் சிங்கள குடியேற்றவாசிகளிடம் ஒப்படைக்கப்படும். இது ஆட்சி என்ற பெயரில் நில திருட்டை தவிர வேறொன்றுமில்லை. சிங்களவர்கள் தலைமையிலான கட்சியான NPP தற்போது வேறு எந்த தெற்கு சிங்கள கட்சியை விட தமிழர் தாயகத்தில் அதிக இடங்களை வென்றுள்ளது. மேலும் தமிழர் அபிலாஷைகளுக்கு எதிராக தீவிரமாக செயற்படுகிறது என்பது மனவேதனையை அளிக்கிறது. நாங்கள் தாய்மார்கள் தெளிவாக சொல்கிறோம், NPP எங்கள் நிலத்தையும் தனியாக விட்டு விடுங்கள். சிங்களவர்களுக்கு சேவை செய்யுங்கள். இங்கே எங்கள் தாயகத்தில் அல்ல. நாங்கள் இப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடியாக முறையிடுகிறோம். நடந்து கொண்டிருக்கும் நில அபகரிப்பு குறித்து அவர்களின் அதிகாரபூர்வமாக புகார் அளிப்போம். மேலும் எங்கள் கண்ணியம், உரிமை மற்றும் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர்களின் தலையீட்டை நாடுவோம். எங்கள் துன்பங்களை தீர்க்கவும் எங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே அதிகாரத்தை தார்மீக தெளிவாக கொண்டுள்ளன. தமிழ் மக்களாகிய நமக்கு ஒரு புதிய தலைவரும் புதிய அரசியல் பாதையின் தேவை. அது சர்வதேச சமூகத்துடன் உண்மையான கூட்டாண்மைகளை உருவாக்கும். இந்தியா உதவாது. அது சீனா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடனான அதன் சொந்த புவிசார் அரசியல் போர்களில் சிக்கியுள்ளது. இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் உலகுக்கு நினைவூட்டுகிறோம். எங்கள் வழி தொடர்கிறது. எங்கள் போராட்டம் தொடர்கிறது. நீதி மற்றும் சுதந்திரத்துக்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது. சங்க தலைவி காசி பிள்ளை என்றார். இன்றைக்கு 3011 நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகெங்குமே இனப்படுகொலை நாளை முன்னிட்டு எங்களுடைய வலியும் வேதனையும் இன்றைக்கு முழுமையாக முள்ளிவாய்க்காலில் போய் பார்த்தா தெரியும். எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய இனம் தமிழர் என்ற இனமே இன்றைக்கு முள்ளிவாய்க்கால தான் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று சொன்னாலே தமிழ் மக்களுக்கு முற்று முழுதாக தெரியும் என்ன நடந்தது என்று. இனப்படுகொலை தான் நடந்தது. இவங்க சொல்றாங்க இனப்படுகொலை நடக்கவில்லை என்று. ஆனால் நான் சொல்றேன் முற்று முழுதாக நான் முள்ளிவாய்க்கால நின்ற நான் சொல்றேன் முற்று முழுதாக இனப்படுகொலை தான். எங்களுடைய மக்களை அழித்துத்தான் தீர்த்தவங்க. ஆனா போய் தான் சொல்றாங்க இந்த அரசாங்கம். இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்படுகின்ற 1948ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்கள் மீதான தமிழின படுகொலை ஆரம்பமாகிவிட்டது. அது 58களிலே 77லே 1000க்கு மேற்பட்டவர்கள், 83லே 3000க்கு மேற்பட்டவர்களை படுகொலை செய்தது மாத்திரமல்ல, உயிருடனும் பலர் கொளுத்தப்பட்டார்கள். கோடானு கோடி சொத்துக்கள் தென்னிலங்கையிலே கொழும்பு போன்ற இடங்களிலே அழிக்கப்பட்டது, கொல்லப்பட்டார்கள். தமிழ் பெண்கள், எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் நூற்றுக்கணக்கில் மானவங்கப்படுத்தப்பட்டார்கள். இவ்வாறு செய்ததன் பின்னர் தான் எல்லா தமிழ் இயக்கங்களிலும் 100க்கு குறைவானவர்கள் 83 வரை இருந்து 69லே ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது பல்லாயிரக்கணக்கிலே இளைஞர்களும் யுவதிகளும் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டதை தொடர்ந்து தீவிரமடைந்து முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே 1,00,000க்கு மேற்பட்ட எங்களுடைய படுகொலை தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் மிக கொடூரமாக பல நாடுகள் உதவியோட போரை முடிவுக்கு கொண்டு வந்து செய்த இந்த தமிழின படுகொலை நாங்கள் கூற விரும்புகின்றோம். இது ஒரு சர்வதேச போர் குற்றம். அதே போல தமிழின படுகொலை குற்றம், ஜெனோசைட், இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இவர்கள் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். இது மாத்திரமல்ல, அரசியல் தீர்வாக எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை, ரெஃபரண்டம் ஒன்றை சர்வதேச சமூகம் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும். சுதந்திர தமிழமா இல்லை நீ போடுகின்ற பிச்சையா என்பதை மக்கள் தீர்மானித்தால் நாங்கள் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.
அந்த வகையிலே இந்த தமிழின படுகொலை நினைவு நாளை, தமிழின படுகொலை வாரத்தை ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும், ஏன் தமிழர் அல்லாதவர்களும் உலகெங்கிலும் அதை அனுஷ்டிக்க வேண்டும். இதிலே வெறுமனை முள்ளிவாய்க்காலில் ஒன்றுடன் போதாது, அந்தந்த இடங்களிலே தமிழின படுகொலை நாளை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டு தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய தீர்வை எடுப்பதுதான் இந்த தமிழின படுகொலை செய்யப்பட்ட 1.5 லட்சம் மக்களுக்கும் அதேபோல் 40,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கும் வீர மரபர்களுக்கும் நாங்கள் செலுத்தக்கூடிய அஞ்சலி என்று கூறி இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து நினைவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம்.